அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பார்ந்த மாணவர்களே. வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு சார். ஓகே பிள்ளைகள், நான் நினைக்கிறேன் பெருநாள் பிஸின்றதால எல்லாருமே பெருநாள் பிஸியா எல்லாருக்கும் அதான் விளங்குது எல்லாருக்கும். அதனாலதான் க்ரௌட் கொஞ்சம் குறைவாக இருக்குது. நான் நினைக்கிறேன் பெருநாளைக்கு முதல் நாள் லாஸ்ட் கிளாஸ் இதுதான், அப்படித்தானே? ஓ, இதுக்கு பிறகு இனி வளமையா டைம் ஷெட்யூல் மாறிடும். ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் கிளாஸ், முக்கியமாக இந்த ஆறாவது அஞ்சாவது யூனிட்ல லாஸ்ட் கிளாஸ். சரி, நாங்க கடந்த பாட வேளையில முக்கியமான வழிகட்ட சிந்தனை பிரிவுகள் என்ற தலைப்புல நாங்க ஒவ்வொரு தலைப்புகளாக நாங்க பார்த்துட்டு வாரோம். அந்த அடிப்படையில வழிகட்ட சிந்தனை பிரிவுகள் குறிப்பா முத்தசிலாக்கள் சம்பந்தமாக நாங்க பார்த்துட்டோம். அதே மாதிரி அஷ்ஷரியா சாரி முத்தசிலாக்களின் தொடர்ச்சியாக நாங்க ஷியாக்கள் சம்பந்தமா பார்த்திருந்தோம். எனவே அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நாங்க பார்க்க போற முக்கியமான ஒரு தலைப்பு, முக்கியமான ஒரு டாபிக், குறுகியது ஒரு நேரத்துக்குள்ள நாங்க பார்க்க போற முக்கியமான ஒரு டாபிக் தான் இந்த கவாரிஜ்கள் என்ற கேட்டகரியை நாங்க பார்க்க இருக்கிறோம். சரிதானே? ரைட் ரைட். அந்த அடிப்படையில நாங்க டிரெக்டா பாடத்துக்கு போவோம். இந்த கவாரிஜ்கள் அப்படின்னு சொன்னா யாரு அப்படின்ற ஒரு கேள்வி உங்க எல்லாருக்கும் வந்தீங்குது. ஸோ யாருக்குள்ள இந்த கவாரிஜ்கள் அப்படின்னா யாரு? சொல்லுங்க, இந்த கவாரிஜ்கள்னா யாரு? இதுக்கு படிச்சில்ல அப்படியா? இதுக்கு படிச்சில்ல கவாரிஜ்கள்னா? சரி, ஓகே பிள்ளை. கவாரிஜ்கள் என்ன சொன்னா ஒரு தெரியும், உஸ்மான் அலி அவர்களுடைய கொலைக்கு பிறகு உஸ்மான் அலி அவங்க கொலை செய்யப்பட்டாங்க. எனவே அந்த கொலைக்கு பிறகு அலிர் அலிக்கும் முஆவியர் அலிக்கும் இடையில ஒரு போர் ஒன்று மூடிச்சு, ஒரு யுத்தம் ஒன்று தொடங்கிச்சு. அப்ப அந்த யுத்தத்திட பெயர் தான் என்ன? சிஃபின் யுத்தம். இப்ப அந்த யுத்தம் ஏன் நடந்துச்சு, உஸ்மான் அலி எப்படி கொலை செய்யப்பட்டாங்க, எந்த இடத்துல நடந்துச்சு, எல்லாம் பிற்கால கதைகள். அதெல்லாம் நாங்க ஆராய்ச்சிலாம் படிக்கணும். இப்ப நமக்கு தேவை உஸ்மான் அலிட கொலைக்கு பிறகு அலிர் அலிக்கும் முஆவியர் அலிக்கும் இடையில ஒரு யுத்தம் ஒன்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அலிர் அலிக்கும் முஆவியர் அலிக்கும் அந்த யுத்தம் சிப்பீன் என்ற இடத்துல, பத்ர் என்ற இடத்துல நடந்ததால் அது பத்ர் யுத்தம். உஹது என்ற இடத்துல பத்ர் கிணற்று அடிப்படையாக கொண்டு நடந்ததால் அது பத்ர் யுத்தம். உஹது மலை அடிப்படையாக கொண்டு இடம்பெற்றதால் அது உஹது யுத்தம். அகலி வெட்டி அகலி பிளான் அடிப்படையாக கொண்டு அந்த யுத்தம் நடந்ததால அகலி யுத்தம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிப்பீன் என்ற இடத்துல நடந்ததால இதுவும் என்ன யுத்தம்? சிஃபின் யுத்தம். யுத்தம். எந்த ஒரு இடத்து அந்த பேர் எப்படி வாரன்னா ஒன்று அந்த இடத்துல பேர் ஆயிக்கும், இல்லாட்டி அந்த இடத்துல சம்பந்தப்பட்ட ஒரு கிணற்றுட இல்லாட்டி ஒரு மலையிட எது மெயின் ஆகிக்குதோ அந்த பேரை தான் எனக்கு வைப்பாங்க. நம்மட காலங்கள்ல மாதிரி இந்த ஆட்சியாளர்கள பேர் எல்லாம் வைக்கிறல்ல. சரி, அந்த இடத்துல பேர் இல்லாட்டி அந்த இடத்தோட சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு பொருள்ல பேர் அப்படித்தான் வைப்பாங்க போர்களுக்கு. அது மாதிரி தான் இது சிப்பின் என்ற இடத்துல நடந்ததா சிப்பின் யுத்தம். ரைட். இந்த யுத்தம் யார் யாருக்கு இடையில நடந்த? முஆவியர் அலி, அலி அலி. முஆவியர் அலிக்கும் அலிர் அலிக்கும். ரைட். இதுல அலிர் அலி என்றது 4வது சஹாபி, முஆவியர் அலி என்றது அதுக்கு பிறகு வந்து ஒரு சஹாபி. சரி, ரைட். சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்ட 10 சஹாபிகள் அலிர் அலி ஒருத்தர். ஆனா முஆவியர் அலி வர மாட்டாங்க. சரிதானே? அபு சுஃபியான மகன் தான் முஆவியர் அலி. அதே மாதிரி அலி பின் அபி தாலிப், அபி தாலிப்ட மகன் தான் அலிர் அலி. இந்த ரெண்டு பேருக்கும் இடையில, அலிர் அலிக்கும் முஆவியர் அலிக்கு ரெண்டு பேருக்கும் இடையில சிப்பின் யுத்தம் நடக்குது. இப்ப இந்த சிப்பின் யுத்தத்துல கிட்டத்தட்ட 40 நாட்களாக நடக்கிற இந்த யுத்தத்துல ஒரு கட்டம் வரும்போது முஆவியார் அலிக்கு தெரிய வருது, "ம்ஹும், இனி கஷ்டம், ஏலா என்ற ஒரு நிலை ஒன்று தெரிய வருகிறது." ரைட். கொஞ்சம் கஷ்டம், ஏலா, தோத்துற போறோம் அப்படின்ற ஒரு தோட்டம் வந்து முஆவியார் அலிக்கு தோணுது. எனவே முஆவியார் அலி என்ன செஞ்சாங்க என்றால் அவங்க ஒரு பிளான் ஒன்று போட்டாங்க. என்னன்னா, நீங்க குர்ஆன்ல இது இந்த குர்ஆன்ல வந்து இதை ஈட்டின்னு வச்சுக்கொள்ளுங்க. இது என்ன? ஈட்டி. இதை குர்ஆன். உங்களுக்கு விசிபிள் ஆகுதா? விசிபிள் ஆகுது இல்லைன்னா? ரைட். இது விசிபிள் ஆகுதா? இப்ப கொஞ்சம் விசிபிள் ஆகுது இல்ல? தெளிவு இல்ல. இப்ப சரி சரி. ரைட். ஓகே, இப்ப நாங்க வச்சுக்கொள்ளும் இது குர்ஆன். இப்ப முஆவியர் அலி ஒரு பிளான் போட்டார். முஆவியர் அலி தந்திரத்துல வந்து ஸ்பெஷலிஸ்ட். முஆவியர் அலியோட படையினரை கட்டளை போட்டாரு, நீங்க என்ன செய்யுங்கன்னா இந்த ஈட்டி தானே, ஈட்டிய குர்ஆன்ல குத்தி இப்படி மேல உயர்த்தி அவங்கள சமாதானத்துக்கு அலைங்க.
அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டார். எனவே படை வீரர்கள் என்ன செஞ்சாங்கடா, தயன்ல குருவானை எடுத்து ஈட்டியில குருவானை இப்படி குத்தி உயர்த்திட்டாங்க. இப்படி உயர்த்தினாங்க. ஈராக் வாசியிலே சமாதானத்துக்கு நாங்க ரெடி வாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப என்ன செய்யறாங்கடா, அலிர் அலி தரப்புல இருக்கக்கூடியவங்க இதை பார்த்துட்டு, இல்ல இது சமாதானம் இல்லை, இது அலிர் அலி முஆவியர் அலிட்டு ஒரு ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அலிர் அலி சொன்னாங்க, நீங்க சமாதானத்துக்கு போத்துல தொடர்ந்து அவங்களை அடிங்க, விரட்டுங்க, அடிங்கன்னு சொல்லி. அந்த சந்தர்ப்பத்துல அலிர் அலி கட்டளை போட்டாரு தானே. போட்ட டைம்ல அலிர் அலி சார்பில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியினர் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் போராடுறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த 200 பேர்ல ஒரு 20 பேர் அலிர் அலிட்ட கேமை கேட்டாங்க. அலிர் அலி கேஸ் போட்டாங்க. எப்படி, அலிர் அலி நீங்க என்ன சொல்றீங்க, அவங்க சும்மா சமாதானத்துக்கு கேட்டா பிரச்சனை இல்லை, ஆனா எதை முன்னிலையில வச்சு சமாதானத்துக்கு கூப்பிடுறாங்க, குருவான குருவான முன்னிலையில வச்சு சமாதானத்துக்கு கூப்பிடுறாங்க. அப்ப எப்படி நீங்க சமாதானத்துக்கு போகாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு 200 பேர், அலிரலில 200 பேர், அந்த 200 பேர்ல அந்த 20 பேர் கொஞ்சம் ஒரு மாதிரி லேசா பிரிகிறாங்க. பிரிஞ்ச டைம்ல அலிர் அலிக்கு விளங்குது, அலிர் அலிக்கு டீம்லயே பிளவு ஒன்று வருகுது. அப்ப அலிர் அலி என்ன செஞ்சாங்கடா, அலிர் அலி மூவாயிரம் 2 பேரும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு சொல்லி 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக 2 தரப்புல இருந்தும் 2 பேரை வந்து என்ன செஞ்சாங்க, நியமிச்சு ஒரு இடத்துக்கு அனுப்பினாங்க. அந்த அடிப்படையில அலிர் அலி சார்பாக நியமிக்கப்பட்ட தூதுவர் யாரு, அலிர் அலி சார்பாக நியமிக்கப்பட்ட தூதுவர் அலிர் அலி சார்பில் யாரு, அபு மூசா அல் அஷ்வரி அலி. அலிர் அலி என்ன செஞ்சாருன்னா அபு மூசா அல் அஷ்வரி அலியை நடுவராக நியமிச்சார். அதே மாதிரி முஆவியர் அலி அம்ர் இப்னு ஆஸ் அலியை நடுவராக நியமிச்சு 2 பேரையும் இந்த யுத்தம் ஸ்டாப் ஆயிட்டு, இப்ப யுத்தம் ஸ்டாப் ஆயிட்டு சமாதான பேச்சுவார்த்தைக்காக 2 தரப்புல இருந்தும் 2 பேரை, ஒவ்வொருத்தர் வீதம் 2 பேரை ஒரு இடத்துக்கு அனுப்பினாங்க. அந்த இடத்துல பேர் தான் வரலாற்றுல எப்படி அழைக்கப்படுது, தூமத்துல் ஜந்தல் என்று சொல்லி. உங்களோட எக்ஸாம் இதுக்கு வந்து அந்த இடத்திட பேர் என்ன, சிப்பின் யுத்தத்தின் போது சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்ற இடத்தின் பேர் என்னன்னு கேட்டீங்க. சிப்பின் யுத்தத்தின் போது சமாதான பேச்சுவார்த்தைக்காக நியமிக்கப்பட்ட அந்த 2 தரப்பினரும் யாவர் என்று கேட்டீங்க. நோட் பண்ணிக்கொள்ளணும். ஒருவேளை குழப்பமா இருக்கும். அலிர் அலி சார்பில் நியமிக்கப்பட்ட அந்த நடுவர் யாரு, அபு மூசா அல் அஷ்அரி. முஆவியர் அலி சார்பில் நியமிக்கப்பட்ட அம்ர் இப்னு ஆஸ். நடந்த இடம் தூமத்துல் ஜந்தல். சரி, எனவே அந்த இடத்துல இப்ப 2 பேரும் பேய்த்தாங்க. யாரு, அபு மூசா அல் அஷ்அரி அலி, அதே மாதிரி அம்ர் இப்னு ஆஸ். 2 பேரும் பேச்சுவார்த்தையை நடத்துறாங்க. பட் பேச்சுவார்த்தை ஃபெயில் ஆயிட்டு, பேச்சுவார்த்தை சக்சஸ் ஆகல. இப்ப ஏன் சக்சஸ் ஆகலண்டா, நான் சொன்னேன் அலிர் அலி சார்புல இருந்த ஒரு 20 பேர் பிரிஞ்சு போனாங்க தானே. அவங்க சொல்லிட்டாங்க, அல்லாட குருவான முன்னிலையில வச்சு சமாதானத்தை கூப்பிடுறாங்க, நீங்க எப்படி இந்த டைம்ல சமாதான பேச்சுவார்த்தைக்கும் அவங்களை இங்கேயும் அனுப்புவீங்க என்று சொல்லி, நீங்க எப்படி சட்டம் இயற்று ஆளா மாறுவீங்க அப்படின்னு சொல்லி அலிர் அலியோட கோச்சு கொண்டு அந்த இடத்துல இருந்து பிரிஞ்சு போறாங்க. லா ஹுக்ம இல்லா லில்லா, லா ஹுக்ம இல்லா லில்லா, சட்டம் இயற்றுற அதிகாரம் எவருக்கும் இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து பிரிந்து போறாங்க. அப்படி பிரிந்து போறவங்களை தான் வரலாற்றுல இஹ்ரஜ கவாரிஜின்னு சொன்னா, இஹ்ரஜண்டா வெளியே, அரபிக்ல இஹ்ரஜண்டா வெளியேறி சென்றான். ரைட். அப்ப அந்த கவாரிஜிண்டா இட மீனி மொஹ்தசிலன்னு சொன்னா என்ன சொல்ற, மொஹ்தசில இஹ்தசல அண்ணாண்டா அவங்கள விட்டும் சென்று விட்டாங்க. அதே மாதிரி கவாரிஜ் இஹ்ரஜ்னா வெளியேறி சென்றாங்க, பிரிந்து சென்றாங்க, வெளியேறி சென்றாங்க. அதான் இட மீனி. எனவே அந்த இடத்துல இருந்து பிரிஞ்சு போனாங்க. அலிர் அலி சார்பில் இருந்தவங்க அப்படியே 20 பேரும் தனக்கு 20 பேரை தான் இருந்தாங்க. அவங்க போறதோட சேர்ந்து அலிர் அலில இருந்த இன்னும் கொஞ்சம் பேரும் சேர்ந்து போயிட்டாங்க. அதோட அந்த யுத்தம் வெற்றி தோல்வி இல்லாம முடிவுக்கு வந்துட்டு. ஆனா இந்த யுத்தத்துல வெற்றி தோல்வி இல்லாம முடிவுக்கு வந்துட்டு, ஆனா இந்த யுத்தம் யாரும் எதிர்பாராத வகையில ஒரு பிரிவு ஒன்று தோற்றம் பெற்றுச்சு. அந்த பிரிவு தான் கவாரிஜ்கள் என்று சொல்லுவாங்க. எனவே இப்படித்தான் இவங்க பிரிஞ்சு போன. இப்ப முத்தசிலாக்கள் எப்படி வாசிபின் அத்தா பிரிஞ்சு போனது ஒரு வேர்ட் என்ன, பெரும்பாவம் செஞ்சவன் அதாவது பெரும்பாவம் செஞ்சவன் நல்லவனும் இல்லை கெட்டவன் இல்லை, 2க்கு இடைப்பட்ட நிலையில இருப்பான் அப்படின்னு சொல்லித்தான் அவர் பிரிஞ்சு போன. ஷியாக்கள் எப்படி, நபி அவர்களுக்கு பிறகு தலைமைத்துவம் அலிர் அலிக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போனவங்க. கவாரிஜிகள் எப்படி, சட்டம் இயற்றும் அதிகாரம் அலிர் அலிக்கு இல்லை. அலிர் அலி தானே நடுவரா அந்த குர்ஆனை உயர்த்தி நிக்கிற டைம்ல தொடர்ந்து போராடுங்கன்னு சொன்ன. அப்ப அந்த டைம்ல அலிர் அலி வந்து சட்டம் இயற்று ஒரு ஆளா மாறுறாரு.
அப்ப அந்த கவாரிஜ்கள் பிரிஞ்சு போனது சட்டம் இயற்றும் அதிகாரம் இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கு என்று சொல்லி அந்த இடத்துல இருந்து பிரிஞ்சு போனவங்க தான் இந்த கவாரிஜ்கள் என்று சொல்லுவாங்க. இதுதான் இவங்களுடைய தோற்ற பின்னணி. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க பாப்போம். சார் ஓ இதுல முஆவியர் அலி அவங்க வந்து யார் சார்புன்றவங்க? உஸ்மான் அலி சார்பாகவா? எஸ். இல்ல நம்மட அப்ப உஸ்மான் அலி அலி அவங்க வந்து உஸ்மான் அலி இப்ப எப்படிதான் அலிர் அலி பதவி ஏறினது முஆவியர் அலிட்டு ஒரு வாக்கு ஒன்று கொடுத்தாங்க அலிர் அலி. இப்ப முஆவியர் அலி அந்த டைம்ல ஷாம் பிரதேச ஆளுநரா இருந்த. அப்ப அலிர் அலி கலிஃபாவாக மாறணுமா இருந்தா ஷாம் பிரதேசத்து முஆவியாவும் அங்கீகரிக்கணும். அப்ப ஷாம் தேசத்து முஆவியர் அலி அங்கீகரிக்கல. அப்ப அவர் ஒரு ஆளுநர் தான், ஜஸ்ட் ஒரு ஆளுநர். ஆனா அவருக்கு பின்னால பெரும் மக்களே இருக்கு. அப்ப அந்த மக்கள் எல்லாரும் ஒரு எக்ரிமெண்ட் ஒரு வாக்கு கொண்டு நீங்க தாங்க நாங்க உங்களை அங்கீகரிக்கிறோம் பயத்தாரன்ட்டு. அப்ப அவங்க கொடுத்த வாக்குறுதி என்னன்னா உஸ்மான் அலியோட ஒன்று விட்ட சகோதரர் தான் முஆவியர் அலி. இப்ப முஆவியர் அலி சொன்னாங்க உஸ்மான் அலியை கொலை செஞ்சவனை நீங்க கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு அவருக்கு நீங்க தண்டனை கொடுக்கணும். அப்படி நீங்க கொடுப்பீங்கன்னு எனக்கு வாக்கு தாங்க, நான் உங்களுக்கு பயத் செய்கிறேன். அவர் அலி அலி சொன்னாங்க ரைட், நான் அவரை கண்டுபிடிச்சு நான் அவருக்கு தண்டனை கொடுக்குறேன்னு சொன்ன உடனே அலி அலி பயத் செஞ்சிட்டான். இப்ப பயத் செஞ்சதுக்கு பிறகு அலி அலி என்ன செய்யறாங்கன்னா முஆவியா உஸ்மான் அலியை கொலை செஞ்சவனை கண்டுபிடிக்கல. உண்மையிலே அது எப்படின்னா இப்ப உங்களுக்கு தெரியுமா புள்ளல், இப்ப அலி அலியை கொண்டது, சாரி உமர் அலியை கொண்டது யாரு? அப்துல் ரஹ்மான். உமர் அலியை கொண்டது யாரு? அப்துல் ரஹ்மான். அபுலுலுவா எங்க வருது இல்ல. உமர் அலியை கொண்டது யாரு? அபுலுலுவா பைரோஸ் ஹுர்முசான், ரைட். அவங்க என்ன தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. உஸ்மான் அலியை கொண்டது ஒரு ஆள்னு பேர் சொல்லப்படல. ஏன்னா உஸ்மான் அலியோட வீட்டுள்ளுக்கும் ஒரு 20-30 பேர் வீட்டுள்ளுக்கு நுழைஞ்சு கொலை செஞ்சுட்டு போயிட்டான். அப்ப யாரு கொலை செஞ்சான்னு தெரியா. அப்ப அலிர் அலி சொன்ன நியாயம் நான் தேடினேன் தான், ஆனா யாரு கொலை செஞ்சேன்னு ஆதாரம் இல்லை. ஒருத்தர் கொலை செஞ்சா பிடிக்கலாம், இது ஒரு டீமே உள்ளுக்கு உறங்கி ஒருவேளை 20 பேரும் கொத்தி குத்தி கொலை செஞ்சுட்டு போயிட்டு இருந்தா அப்ப தேடி பார்த்தாங்க, தேடியே இல்லாம போயிட்டு. ஆனா முஆவியர் அலி பார்த்தாங்க இல்ல இவர் வேணும்னு தான் கொலையாளியை கண்டுபிடிக்காம இருந்தாரு, கேர்லெஸ்ஸா இருந்துட்டாரு அப்படின்னு சொல்லிதான் இந்த போரை ஸ்டார்ட் பண்ணது முஆவியர் அலி. ஒரு பெரும் படையோட அலிர் அலிக்கு எதிராக போர் தொடுக்க வந்தாரு. அலிர் அலி வேற வழி இல்ல, எங்களுக்கு எதிராக போர் தொடுக்க வராங்கன்னு வேற வழி இல்லாம அந்த போர் செய்யறதுக்கு நிர்பந்திக்கப்பட்டார். இதுதான் அந்த போர் நடந்த சூழல். எனவே முஆவியர் அலி உஸ்மான் அலி சார்பா தான் போட்டிட்டார். அலிர் அலி யாரோட சார்பாவும் இல்ல, ஒரு எதிரி படம் வந்தா அதுக்கு முகம் கொடுக்கணும் தானே, ஒரு கலீஃபாவா இருந்தா. எனவே அந்த அடிப்படையில் தான் அது முகம் கொடுத்து. இதுதான் நடந்தது. ரைட், கிளியரா? ஆம் சார். ஓகே, வேற டவுட்? வஜிஹா, ஜஸ்லா, அஷ்ஃபா, வேற டவுட்? ஓகே புலர். எனவே அப்படி பிரிஞ்சு போனவங்க தான் இந்த கவாரிஜ்கள். எனவே அதுக்கு பிறகு அந்த கவாரிஜ் தானே இவங்க யாருக்கு மேல கோவிச்சுட்டு பிரிஞ்சு போன? அலிர் அலிக்கு மேல. அலிர் அலி மீது. அப்ப அவங்க போரிட்டு போனது ப்ரோ, அலிர் அலிக்கு இவங்க பிரிஞ்சு போறது சரியான கவலை. ஏன்னா அவங்களோட அலிர் அலியோட 10-15 வருஷம் இருந்தவங்க, அலிர் அலி ட்ரைன் பண்ணவங்க, அவங்கள அலிர் அலியோட ஜூனியர்ஸ், அலிர் அலியோட சொந்தக்கார ஆக்கள் மாதிரி அலிர் அலி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் இப்படி பிரிஞ்சு போனோம்னா அலிர் அலி தாங்க இல்லாம போயிட்டு. எனவே அலிர் அலி என்ன செஞ்சாங்க, ஒரு செய்தி இப்ப காரிஜ்கள் வந்து பிரிஞ்சு போய் பெரிய பெரிய கூட்டங்களை சேர்த்து பெரிய ஆளாகிட்டாங்க. அப்புறம் அலிர் அலி செய்தி அனுப்பினாங்க, நீங்க எப்படி செய்யாதீங்க, இஸ்லாத்தேந்து பிரிஞ்சு போவாங்க, நாம வாங்க பேசி ஏதாவது முடிவு எடுக்கணும். அவங்க ஒத்துக்கொள்ளல. அப்ப அந்த டைமுக்கு அலிர் அலி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தும் அவங்க ஏற்றுக்கொள்ளல. எனவே அதுக்கப்புறம் அலிர் அலி என்ன செஞ்சாங்கன்னா ஒரு தூதுவரை அனுப்பினாங்க. ஒரு தூதுவரை அனுப்பினாங்க. அந்த தூதுவரும் அவருடைய மனைவியோடையும் தான் போனேன், நான் காரிஜிகளோட பேசணுன்றதுக்காக. அலிர் அலி என்ன செஞ்சாங்கன்னா காரிஜிகளோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக ஒரு தூதுவரை அனுப்பினாரு அலிர் அலி. அப்ப அந்த தூதுவர் போகும்போது தன்ட மனைவி கர்ப்பிணியாக இருந்த அந்த மனைவியையும் கூட்டின்னு தான் தூதுவராக எங்க போன, யாரோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு? கவாரிஜ். கவாரிஜ்களோடு.
அந்த சந்தர்ப்பத்துல காரிஜிகள் என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா? அந்த தூதுவரை வரவேற்று அப்படியே கொலை செஞ்சு போட்டது மட்டும் இல்லாம கர்ப்பிணி தாய், கர்ப்பிணியா இருந்த அந்த தூதுவரோட மனைவியையும் கொலை செஞ்சு போட்டாங்க. அந்த காலத்துல புள்ளல் ஒரு பொதுவான சட்டம் இருக்குது, என்னன்னா அந்த தூதுவர்களை கொலை செய்யறது யுத்த பிரகடனத்துக்கு சமம். அந்த காலத்துல அந்த தூதுவர்கள் அப்படி யாரும் கொலை செய்ய மாட்டாங்க, ஏன்னா அது யுத்த பிரகடனத்துக்கு சமம் தானே. எனவே அந்த டைம் தூதுவரை கொலை செஞ்சதால அலி யுத்த பிரகடனம் செஞ்சாங்க காரிஜிகளுக்கு எதிராக கோவத்தோட. அப்ப அந்த யுத்தத்துக்கு படைகளை திரட்டிட்டு வாராங்க, அலி பெரும் படை ஒண்ணு எடுத்துட்டு வாராங்க. கவாரிஜிகள் இருக்கிற இடத்துக்கே வராங்க. அதான் நகர்வான் என்று சொல்லுவாங்க இடம். அந்த நகர்வான் இடத்துல காரிஜிகளுக்கும் அலிரலிக்கும் இடையில போர் நடந்துச்சு. அந்த யுத்தத்துல காரிஜிகளுக்கு அட்ரஸே இல்லாம குடுத்தாங்க. அலிரலி குடு குடு குடுன்னு குடுத்தாங்க. தோல்வியை ஒத்துக்கொள்ளாம எல்லாரும் எல்லாரும் ஓடிட்டாங்க, பறந்து ஓடிட்டாங்க. அதுல அலிரலிக்கு தான் வின் அந்த நகர்வான் யுத்தத்துல. அந்த சந்தர்ப்பத்துல காரிஜிகள் இருக்கக்கூடிய ஒருத்தன், பகையும் பொறாமையும் பிடிச்ச ஒருத்தன் தப்பி ஓடிட்டான். அவன் பேர் தான் என்ன? அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம். அப்துல் ரஹ்மான் முல்ஜிம். அவன் போனது எங்க? பாரசீகத்துக்கு தான் போனேன். தப்பி ஓடிட்டான். பாரசீகத்துக்கு போனா ஏற்கனவே பாரசீகம் பகையும் பொறாமையும் பிடிச்ச ஒரு பிராந்தியம். இனத்தோட சேரும்ன்ற மாதிரி இவன் அங்க போய் நல்ல யுத்த தந்திரங்களை படிச்சுட்டான். ரைட். அப்ப அங்க போய் படிச்சுட்டு திரும்ப அவன் என்ன செஞ்சான்டா, யோசிச்சான். என்னடா, உமர் அலி கொலை செய்யப்பட்டது சுபகு தொழுகிற டைம்ல. அப்ப அவன் என்ன செஞ்சான், ஒரு நாள் அலிர் அலி சுபகு தொழுகைக்காக வார டைம்ல வந்துட்டு வந்த உடனே என்ன செஞ்சாங்கன்னா, அவனுக்கு அதாவது அலிர் அலிக்கு பின்னாலே போய் கழுத்தை வெட்டி கொலை செஞ்சு போட்டான். இதுதான் அலிர் அலிக்கு நடந்த சம்பவம். ரைட். இப்ப இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க பாவம். சொல்ல முடியல. எனி டவுட்? சரி, நான் கேக்குற கேள்விக்கு சொல்லுங்களே. காரிஜிகள் இப்ப ஒரு வேடு, அதாவது மூத்தசிலாக்கள் பிரிஞ்சு போனது என்னதுக்காக என்றால், பெரும்பாவம் செஞ்சவன் நல்லவன் இல்லை கெட்டவன் ரெண்டு இடைப்பட்ட நிலையில் இருப்பான் என்று சொல்லிதான் அவங்க பிரிஞ்சு போனேன். ஷியாக்கள் நபியர்களுக்கு பிறகு தலைமைத்துவம் அலிரலிக்கு தான் போகணும்னு சொல்லிதான் பிரிஞ்சு போனேன். அதே மாதிரி காஃபிர்களான இந்த கவாரிஜ்கள் எந்த வேர்டு அடிப்படையாக கொண்டு பிரிஞ்சு போனாங்க? சட்டமியற்ற அதிகாரம் யாருக்கும் இல்லைன்னு பிரிஞ்சு போனாங்க. இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கு. வெரி குட். சட்டம் இயற்றும் அதிகாரம் அலிரலிக்கு இல்லை, இறைவனுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிதான் பிரிஞ்சு போனான். அந்த சிப்பின் யுத்தம் ரெண்டு பேருக்கு இடையில நடந்தது. ரெண்டு பேரும் யாரு? முஆவியார் அலி, அலிர் அலி. அலிர் அலி. இந்த கவாரிஜுகள் தோற்றம் பெற்றதுக்கு அடிப்படையான யுத்தம் எதுன்னு கேட்டா, சிப்பின் யுத்தம். அலிர் அலிக்கும் கவாரிஜிகளுக்கும் இடையில நடைபெற்ற அந்த யுத்தத்துல பேர் நகர்வான் யுத்தம். சிப்பின் யுத்தத்தின் போது சமாதான பேச்சுவார்த்தைக்காக நியமிக்கப்பட்ட இடத்தின் பெயர் தூமதுல் ஜந்தல். சிப்பின் யுத்தத்தின் போது நடுவர்களாக நியமிக்கப்பட்ட இருவரும் யாவர்? அபு முசா அல் அஷரி, அம்ர் இப்னு அஸ். ஜஸ்ட்லா கெட்டிக்கிற புள்ள தானே, எல்லா கேள்வியும் சொல்லி. அப்போ என்ன புக் மாதிரி இருக்கிற சைலண்டா? ஜஸ்ட்லா ஓ சார். என்ன அப்ப சைலண்ட் ஆகிற? எல்லாம் தெரியும் தானே, என்ன சைலண்ட்? நல்ல நல்ல மாஷா அல்லாஹ். சரி, ஓகே. சிப்பின் யுத்தத்தின் போது அலிர் அலி சார்பில் சமாதான பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டவர் அபு முசா அல் அஷரி. கவாரிஜ்கள் பிரிந்து போனது ஒரு லைன், ஒரு அரபிக் லைன் அடிப்படையாக வச்சு. அந்த அரபிக் லைன் எப்படி வரும்? லா ஹுக்ம இல்ல. லா ஹுக்ம இல்லா லில்லாஹ். அல்லாஹ் இல்லா லில்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்ல. சட்டமேற்று மாதிரி அல்லாஹ் தவிர வேற யாரும் இல்ல. அலிர் அலியை கொலை செய்தவரின் பெயர் யாரு?
அப்துல் ரஹ்மான் عبد الرحمن بن ملجم அப்துல் ரஹ்மான் முல்ஜிம். ஓகே, சிம்பிள், அவ்வளவுதான். கிளியரா? இப்ப இதான் நான் என்ன கேட்கக்கூடிய கேள்விகள். கிளியரா? ஓ சார். சார் ஓகே. அடுத்தது காரிஜிகளோட பிரிவுகள். அதெல்லாம் உங்களோட எக்ஸாமுக்கு கேட்க மாட்டாங்க. அது சும்மா நோமலா பார்த்துக்கொள்ளுங்க. காரிஜிட பிரிவுகள் இதெல்லாம் சும்மா நோமல், அதெல்லாம் எக்ஸாமுக்கு கேட்கப்படல. ஆனா ஷியாக்களோட பிரிவு கேட்பாங்க. காரிஜிகள பிரிவு இதை நான் சும்மா நோமலா போட்டிக்கிறேன். காரிஜிகள்னா யாரு, அவங்களோட சம்பவங்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்களோட பிரிவு எல்லாம் தேவையில்லை. மூத்தசிலாக்கள பிரிவுகளும் தேவையில்லை. ஷியாக்கள பிரிவுகள் தான் தேவை. அதை தாண்டி மூத்தசிலாக்கள பிரிவோ காரிஜிகள பிரிவோ தேவையில்லை. அதை நீங்க விட்டு. சரி, ரைட். எனவே இறுதியாக அகீதா ரீதியாக பிளவுகள் தோன்றத்தால் ஏற்பட்ட விளைவுகள் என்னன்னா, முஸ்லீம் சமூகத்துல ஒற்றுமை இல்லாம போச்சு, தேவையில்லாத வாத பிரதிவாதம், கோட்பாட்டு ரீதியான சர்ச்சைகள், பகுத்தறிவாத சிந்தனைகள் முஸ்லீம் சமூகத்தில் ஏற்பட்டுச்சு. இஸ்லாமிய கிலாஃபத் வலுவடர்ந்து போச்சு. அதே மாதிரி தேவையில்லாத நேரம், பணம், அறிவு இதெல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இஸ்லாமிய அக்கீதா ரீதியா முஸ்லீம்களுக்கு மத்தியிலே போராட வேண்டிய ஒரு நிலை ஒன்று ஏற்படுத்தி, அதே மாதிரி இஸ்லாம் பற்றிய தப்பபிப்பிராயங்கள் பிறரிடம் உருவாகிச்சு. கலீஃபாக்களும் முக்கிய தலைவர்களும் படுகொலை செய்யப்பட்டாங்க. ரைட், இப்படியான நிலைமைகள் எல்லாமே ஏற்பட்டுச்சு. எனவே இதையும் நீங்க இந்த இடத்துல தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ள வேண்டும். ரைட், ஓகே. எனவே நாங்க பாடத்தினுடைய சமரிகளுக்கு போகலாம். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தா நீங்க கேளுங்க, இல்லாட்டி நாங்க பாடத்துடைய சமரிகளுக்கு போவோம். என்னால் கேட்கணுமா இருக்கா? எதுவும் கேட்கணுமா இன்னைக்கு பிள்ளை? ஃபிரோஷா, எதுவும் டவுட்? இல்ல சார். ஓகே பிள்ளை, நாங்க இப்ப இந்த யூனிட் முடியறதோட உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் டேர்ம் எக்ஸாம் அண்ட் டிபேட் நடக்கும். அப்ப டிபேட்ல இப்படி குறுக்கு கேள்வி எல்லாம் கேட்பேன். எல்லாத்துக்கும் ரெடி ஆகி கொள்ளுங்க. சரி, ரைட். நாங்க பாடத்துடைய சமரியில் போவோம். ஸோ இந்த 5வது யூனிட் இன்றைய நாளோட இறைவண்ட திருப்பேரால நாங்க ஆரம்பிச்சோம். எனவே இன்றைய நாள் அல்ஹம்துலில்லாஹ் இந்த யூனிட் முடியுது. முஸ்லிம்கள் வளர்த்த அழகிய கலைகள் சம்பந்தமா பார்த்திருந்தோம். இஸ்லாமிய நாகரிகத்தில் அபிவிருத்தி நடவடிக்கைகள் பார்த்திருந்தோம். அதே மாதிரி இஸ்லாமிய நாகரிகத்துல தோன்றிய வழிகட்ட சிந்தனை பிரிவுகள் என்னென்னதையும் நாங்க பார்த்திருந்தோம். எனவே இதோட 3ஆம் தவணை வெற்றிகரமாக நிறைவடையுது. எனவே மீண்டும் நாங்க அடுத்த இந்த 2ஆம் 3ஆம் தவணைகளுக்கான டேர்ம் எக்ஸாம் அண்ட் அதற்குரிய டிபேட், அதற்குரிய யூனிட் எக்ஸாம் போன்றவற்றில் எதிர்வரும் நாட்கள்ல நாங்க சந்திப்போம். எனவே இன்ற நாளோட இந்த 3ஆம் தவணை பரீட்சை நிறைவடைது. அதோட இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய வெள்ளி அல்லது சனிக்கிழமை ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாள் வர இருக்குது. எனவே உங்க அனைவருக்கும் இனிய நோன்பு, ஒரு முன்கூட்டிய நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாங்க நோன்பு பெருநாள் முடிவுல மீண்டும் நாங்க புதிய யூனிட்ல புதிய ஃபார்மேட்ல நாங்க சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த மாணவர்கள். சலாம்.